அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், காதல், திருமணம், கல்வி என அனைத்து விதங்களிலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இந்த வாரத்தில் கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியிலும், கன்னிராசியில் கேது, கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் ராசிநாதன் சனி ராசியில் ஆட்சி, அஷ்டமாதிபதி மற்றும் 5க்குரிய புதன் ராசியில் வக்ரம் பெற்று ராசிநாதனோடு இணைந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால எதிர்பாராத நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வரவுகள் இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் செலவுகளும் அதிகரிக்கதாங்க செய்து. ஒருவேளை கடன்களில் ஒரு பகுதி அடையுங்க. புதிய முதலீடுகளை இப்பொழுது தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பெரும்பாலான கிரக நிலைகள் பலம் குறைந்திருப்பதால் புதிய முயற்சிகளை கைவிடுங்க. அதே போல இது மட்டுமில்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டுங்க. மேலதிகாரிகளிடமிருந்து எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது. பொறுமை, நிதானம் மிக மிக அவசியங்க. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சிரமமான ஒரு வாரம் என்பதால பொறுமையோடு இருங்க. அதே போல் உடல் உபாதைகள் சிறிய அளவில் இருக்கும் போதே கவனித்துக் கொள்வது மிக மிக நல்லது. செலவில் எச்சரிக்கையோடு இருந்தால் வீண் விரயங்களை குறைத்துக் கொள்ளலாங்க. காரணம், தேவையற்ற வழியில் பொருள் செலவாகுங்க. பொருள் தொலையும் வாய்ப்பு இருப்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளின் படி வரவும் செலவும் சமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம தனஸ்தானத்தில் சுக்கிரன் நிலை கொண்டிருப்பதால கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால குடும்ப பொறுப்புகள், பிரச்சனைகள் ஆகியவற்றின் காரணமாக அதிக அலைச்சலும் வீண் விரயமும் நிம்மதி குறையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது நல்லது. மருத்துவ செலவுகளில் தவிர்க்க இயலாதவை அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அர்த்தாஷ்டக ராசியில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால திருமண முயற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்படுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்யோன்யம் குறைவு ஏற்படுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால் வெளியூருக்கு சென்று வர வேண்டிய அவசியம் உண்டாகும். கற்பனையான அச்சம் மன நிம்மதியை பாதிக்குங்க. இது மாதிரியான தேவையில்லாத குழப்பங்கள், அச்சங்களை தவிர்த்து உங்களுடைய முழு கவனத்தையும் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தீர்ப்பு கிடைக்கும் வரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது ஏழரை சனி காலத்தின் ஜென்ம சனி காலம் நடக்குதுங்க. உங்களுக்கு கும்ப சனி பகவான் ஆட்சி வீடாகும். அதனால் சிரமங்கள் சற்று குறைவாகவே இருக்குங்க. அதே போல் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. சக ஊழியர்கள் மறைமுக பேச்சுக்கள் மனதிற்கு வேதனையை அளிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் நன்மை பெற்றவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்ள நேரிடும். சக ஊழியர்களுக்கு பண உதவி செய்தால் அந்த பணம் திரும்பி வராது. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமை, நிதானம் அவசியமே.
அவசியங்க. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் உங்களுடைய விற்பனை விலையை நிர்ணயம் செய்வது கடினமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகுங்க. கூட்டாளிகளிடையே கருத்து வேற்றுமை உருவாகுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் குறையக்கூடும். புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து. அதே போல கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகளின்படி சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. வருமானம் சற்று குறையுங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தருங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பதை ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து, குறிப்பாக நடிகர்கள் நடிகைகள் ஆகியோர் தங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் பிரதான கிரகம் சுக்கிரன் ஆவார். அந்த சுக்கிரன் சுபபலத்துடன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதே தருணத்தில் ஜென்ம ராசியில் சனி பகவான் நிலை கொண்டிருக்கிறாரு. ஆரோக்கியத்திலும் வெளியூர் பயணங்களிலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய அரசியல் கருத்துக்களை வெளியிடுவது பிரச்சனைகள்ல கொண்டு விடுங்க. கூடுமான வரையில் இந்த வாரம் முழுவதுமே மௌனம் காப்பது நல்லது. இல்லாவிடில் தேவையற்ற பிரச்சனைகள்ல அகப்பட்டு கொள்ள நேரிடும். அதன் காரணமாக நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தற்போது ஜென்ம சனி காலம் நடைபெறுகிறது. கும்பராசியில் சனி பகவான் கடுமையான சிரமங்களை ஏற்படுத்துவார் என கூறுகிறது. இருந்தாலும் கூட மாணவ மாணவியருடன் வாக்குவாதம் செய்வதும் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிய விவசாயத்துறையினருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்குங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சனி பகவான் மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களும் இரவு நேரங்களில் சக்தி அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. மிக புராதன ஜோதிட நூல்கள் இரவில் வாகனம் ஓட்டுவதை, தனியே செல்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நன்மை செய்யும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் என்பதை அறிவுறுத்துதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி காலத்தில் உங்களுடைய உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியங்க. கூடுமான வரையில் கடின உழைப்பையும் தேவையற்ற கற்பனையான கவலைகளையும் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதி இது. அதனால் உடல் நலனில் பிறருடன் பழகுவதிலும் வெளியூர் பயணங்களின் போதும் அதிக ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. திருமண முயற்சிகளையும் அதிக கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வயதானவர்களுக்கு இயன்ற உதவி செய்யுங்க. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. வாயிலா ஜீவன்களுக்கு உணவு தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.